இன்னைக்கு திரு இபிஎஸ் அவர்களுடைய அந்த ஸ்பீச்சை பொறுத்த வரைக்கும் அவர் ரொம்ப தெளிவா எஸ் டேக்கன் த பேட்டில் இன்டு தி டிவிகே ஃப்ரண்ட் தான் நான் சொல்லுவேன். அவர் என்னன்னா செங்கோட்டையனுக்கு மட்டும் இல்லாம அந்த மெசேஜிங்க விஜய்க்கும் சேர்த்துதான் கொடுக்குறாரு. யார் யாரோ கனவு காண்றீங்க, அந்த கனவெல்லாம் இங்க இருக்கிற மக்கள் நொறுக்கிட்டாங்க. நீங்க தான் கோபிச்செட்டிப்பாளையத்துல அதிமுகன்னு சொன்னீங்க, அதெல்லாம் கிடையாது, நாங்க எல்லாத்தையும் மாத்தி காட்டுவோங்கிற மாதிரி அவருடைய அந்த ஸ்டேட்மெண்ட் அந்த முதல்ல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 பக்கத்துக்கு அவர் அங்க வந்திருக்கிறவங்களை பத்தி படிக்கிறாரு. மாவட்ட செயலாளர், மாவட்ட துணை அமைப்பாளர், அப்படி ஒன்றிய செயலாளர். அது அந்த அந்த இடத்த பாத்தீங்கன்னா ஒரு 4 பக்கத்துக்கு அந்த பேர் போகுது. அப்ப அவர் சொல்லக்கூடிய அந்த ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, நீங்க போயிட்டீங்கன்னா கட்சி இல்லைன்னா கிடையாது, அந்த கட்சி ஒருத்தரை அந்த கட்சி ஒருத்தரை நம்பி மட்டும் கிடையாது, எந்த இடத்துலயுமே அப்படி நம்பி கிடையாது. சோ அதனால இவ்வளவு பேர் அந்த கட்சியில நீங்க போன பிறக்கும் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த 4 பக்கத்துக்கு அப்புறம் ஒரு பக்கத்துக்கு கூட்டணி கட்சி தலைவர்களை பேசிட்டு அதன் பிறகு டைரக்டா செங்கோட்டையன் மேலதான் அந்த அட்டாக் ஸ்பீச்சையே செங்கோட்டையன் கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறாரு. உங்களை கேட்டு ஒருத்தர் உங்ககிட்ட ஓட்டு வாங்கிட்டு போனாரு, ராஜினாமா பண்ணும் போது அப்புறம் அவருடைய இதுக்கு வர. சோ அவர் என்னன்னா ரொம்ப தெளிவா இந்த பேட்டில் அப்படிங்கிறது இது டிஎம்கே வெர்சஸ் ஏடிஎம்கேவா தான் இருக்கணும்ங்கிறத இபிஎஸ் ரொம்ப தெளிவா இன்னைக்கு சொல்லியிருக்கிறதா தான் நான் பாக்குறேன். அந்த கட்டாயமா இல்லையான்னு கேட்டீங்கன்னா அவங்க கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு போக வேண்டியது ஒரு கட்டாயம் என்று எடுத்துக்கொண்டாலும் கூட அந்த விஷயத்தை அவங்க எப்படி மாத்தி இருக்காங்க அப்படிங்கறத பாக்கணும். இன்னைக்கு அவரோட இப்ப இது அதிமுகவுக்கு செங்கோட்டையன் ஒரு இழப்பு இல்ல, அவரால் எந்த விதமான லாஸும் ஏடிஎம்கேவுக்கு இல்ல, ஈவன் அது கோபிச்செட்டிப்பாளையமே இருந்தாலும் கூட லாஸ் இல்ல, நாங்க அவர் போனா போகட்டும்ங்கிற அடிப்படையில தான் பாக்குறோம் அப்படிங்கிறாங்க. அப்படி பார்க்க வேண்டி இருந்தா ஏன் இந்த மாதிரியான சவாலையோ அல்லது எந்த கொம்பனாலையும் அதிமுகவை அழித்து விட முடியாதுன்னு சொல்ல வேண்டிய தேவை ஏன் எழுது? இல்ல நிச்சயமா அது என்னன்னா, நீங்க இப்போ கடந்த 4 நாளா நீங்க என்ன பாத்துக்கிட்டு இருக்கீங்க, செங்கோட்டையன் அவர்கள் அவர் ஒரு சீனியர் லீடர், அவர் எம்ஜிஆரோடும் ஜெயலலிதா அவர்களோடும் கட்சியில் இருந்தாருங்கிறதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். 9 டைம் எம்எல்ஏ. அந்த 9 டைம் எம்எல்ஏ ஒன்லி அவர் கட்சியினால மட்டும்தான் ஜெயிச்சாருங்கிறதையும் ஏத்துக்க முடியாது, அவருடைய சொந்த செல்வாக்குங்கிறதுனாலையும் ஏத்துக்க முடியாது. ரெண்டும் சேர்ந்ததுதான். ஒரு 2 முறை 3 முறை நீங்க எம்எல்ஏ ஆயிட்டீங்கன்னா அதன் பிறகு உங்களுக்குன்னு ஓரளவுக்கு செல்வாக்கு வந்துடும். சோ செங்கோட்டையனுக்கு ஓரளவுக்கு அந்த இடத்தில் செல்வாக்கு இருப்பது உண்மை. ஆனா அந்த செல்வாக்க வெற்றியாக மாற்றுவது எல்லா கட்சியிலுமே இது உண்மைதாங்க. செங்கோட்டையன் அவர்களுக்கு மட்டும் இல்ல, அந்த சின்னம், அந்த கட்சியினுடைய அங்க இருக்கிற ஸ்ட்ரென்த், இதெல்லாம் வச்சுதான் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும்.